வணக்கம். இன்று ஒரு புதிய முயற்சியாக எங்களுடைய பரம்பரை விவசாயத்தை இயற்கை முறையிலான விவசாயம் செய்வதற்கான ஆரம்பம். சிங்களம் மற்றும் தமிழ், ஆங்கிலத்தில் கதைக்கிற அந்த விழிப்புணர்வை கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். விவசாயம் தொடர்பான ஏராளமான விடயங்கள், நாங்கள் அறியாத பல விடயங்களை எதிர்காலத்தில் நாங்கள் கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று விவசாயம் செய்ய முடியவில்லை, இந்த இயற்கை விவசாயத்தை எவ்வாறு செய்யலாம், எங்களுக்கு இருக்கிற தடைகள் தொடர்பாக பல விடயங்கள் கதைக்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நான் இப்போ நேரம் சரியாக 12 மணி ஆகி கொண்டிருக்கிறது. உண்மையில் சொல்வார்கள், பங்குனி வெயிலில் பாதையில் போகிறவனை பார்க்குறதே பாவமண்டு. ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கு இதே நேரம் பல தொழிலாளிகள், மேசன் வேலை, கூலி வேலை செய்கிறவர்கள் உச்சி வெயிலில் நிற்பார்கள். அந்த வகையில் இன்று இப்பொழுது விவசாயம் செய்கின்ற, வாய்க்கால் போடுகின்ற இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். உண்மையில் நான் 2002, 2003, 2004 பகுதிகளில் கல்லூரிக்கு செல்வதற்கு முதல்ல நான் விவசாயத்தை பிரதானமாக என்னுடைய தொழிலாக கொண்டிருந்தேன். நான் கிட்டத்தட்ட 6 மாதங்களில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் சம்பாதிச்சு கொமர்ஷியல் பேங்கில் சேமிச்சிருந்தேன். கல்லூரிக்கு போகிற போது இறுதியாக என்னிடம் 25,000 ரூபா காசு, சொந்த காசுலேயே கல்லூரிக்கு தேவையான பொருட்களை வேண்டி கொண்டு போனான். அது ஒரு காலம். மீண்டும் இந்த விவசாயத்தை செய்ய வேண்டிய தேவையை நான் எவ்வாறு உணர்ந்தேன் என்றால், உண்மையாக இந்த கொரோனாவுக்கு போட்ட ஊசியின் விளைவு எங்கள் உடலில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே கை தூக்க முடியாது, அப்படியான உடலில் பாரிய மாற்றங்கள் இருக்குது. ஆகவே இதற்கு தீர்வு வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும், உணவு பழக்க வழக்கங்களையும், இயற்கையான உணவுகளையும் சாப்பிடுவது தான் இதற்கு தீர்வாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் இப்பொழுது அந்த பருவத்தை பயிர் செய் என்று சொல்வார்கள். இப்போது பருவம் உளுந்து பயிர், காணல் பயிர் என்று சொல்லப்படுகிற பயிர்களை விதைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது. நாங்கள் காலம் தப்பியும் பயிர் செய்வோம். அது ஆளுகை நிபந்தனைக்கு உட்பட்ட பயிர் செய்யன்னு சொல்கிறது. என்னடா இவர் காலம் தப்பி பயிர் செய்ய, காலத்தை பயிர் செய்ய இவர் சொல்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் காலம் தப்பியும் பயிர் செய்வோம். அதனை சொல்கிறது ஆளுகை நிபந்தனைக்கு உட்பட்ட பயிர் செய்யன்னு. எதிர்காலத்தில் அவ்வாறான பயிற்சிகளை செய்கிறதுக்கு இருக்கிறோம். உண்மையாக வாய்க்கால் போடுகிற போது ஏராளமான நிலப்பரப்பு அந்த விவசாயம் செய்யக்கூடிய இது வாய்க்கால் வரம்புகளிலே போகிறது. உண்மையில் சொட்டு நீர் பாசனம் மூலம், கசிவு நீர் பாசனம் மூலம் இந்த வாய்க்கால் போடாமல் ஒரு மட்டமான தரைப்பகுதியில் பல பயிர்களை வைக்கலாம். உண்மையில் மஞ்சள் போன்ற பயிர்கள், இஞ்சி போன்ற பயிர்கள் எல்லாம் அவ்வாறு இலகுவாக செய்யலாம். எதிர்காலத்தில் அவ்வாறான பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறதுக்கு இருக்கிறேன். அந்த வகையில் உண்மையில் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும், இயற்கையான உணவுகளை நாங்கள் பெறுவதற்கும் விவசாயம் மிக முக்கியமானது. அது மட்டுமல்லாது, நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய பொருண்மையம், நல்ல விடயங்களை யாரிடம் இருந்தாலும், யார் தொடக்கினார்களோ அந்த நல்ல விடயங்களை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் தமிழர் பொருண்மையம் என்ற அந்த எண்ணக்கருவை நாங்கள் நடைமுறை சாத்தியமாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை சாத்தியமாக்குவது கடினமான விடயங்கள் அல்ல. எங்களுக்கு முன்னோர்கள் வாழ்ந்து அதனை செய்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் அந்த தமிழர் பொருண்மையம் என்ற எண்ணக்கருவை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, காலத்தில் தேவை. கிராமங்கள் தோறும் இவ்வாறான விழிப்புணர்வுகள் தேவையாக இருக்கிறது. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் எங்களிடம் கற்ற மாணவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். அவர்களை இணைத்து மிகவும் சிறப்பான ஒரு பொருண்மைய அபிவிருத்தியை நாங்கள் செய்கிறதுக்கு முடியும். அந்த வகையில் நாங்கள் அதை எதிர்காலத்திலே நிச்சயமாக அவ்வாறான நடவடிக்கைகளை தொடங்குறாக இருக்கிறோம். இந்த வகையில் உண்மையில் உடல் ஆரோக்கியமும் மற்றது பொழுதுபோக்கு என்று இந்த வெயில் காலங்களிலே எங்கேயுமே போக முடியாது, வர முடியாத அந்த சூழலிலே நாங்கள் எங்களுடைய பொழுதுபோக்காகவும் ஒரு ரம்மியமான சூழலை உருவாக்குவதன் நோக்கமாகவும், ஆரோக்கியமான உணவை பெற்றுக்கொள்கின்ற நோக்கமாகவும் இவ்வாறு இயற்கை விவசாயங்களை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். உண்மையிலே அடிமைத்தனம் இல்லாத ஒரு தொழில் விவசாயம். இந்த காலங்களிலே நிறைய சம்பாதிக்க முடியும். எங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்றாலும் கூட, விவசாயத்தின் மூலம் எனக்கு உத்தியோகம் மூலம் நிறைய பணம் கிடைக்கின்றது. இருந்தாலும்
இந்த தொழில் எங்களுடைய மூதாதையர்கள் செய்த இந்த தொழில் நாங்கள் கைவிடக்கூடாது. இதனை நாங்கள் வளர்க்க வேண்டும். இந்த விவசாயம் செய்ய முடியாமல் போனதற்கு பல காரணங்கள் எங்களை அறியாமலே எங்களுடைய விவசாயிகள் அதை அறிந்து கொள்ளாதன் விளைவால் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். அதில் பல விஷயங்கள் நான் சொல்லுகின்ற போது நீங்களே அதிர்ச்சி அடைவீர்கள். ஏன் இவ்வாறு நடந்தது என்றதை நான் எதிர்காலத்தில் அதை வீடியோவில் வெளியிடுவேன். நன்றி.